கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே உள்ள பிளைவுட் கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? பொருட்சேதமோ உயிர்ச்சேதமோ ஏற்பட்டிருக்கிறதா? தீயானது முழுவதுமாக அணைக்கப்பட்டுவிட்டதா? கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன் கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே வடகரை பகுதியை சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் அதே பகுதியில் 2 மாடி கட்டிடத்தில் பிளைவுட் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த கடையை பொறுத்த அளவில் அவர் கடையில் விற்பனை செய்வது மட்டுமின்றி பிற கடைகளுக்கும் இங்கிருந்து பிளைவுட்டுகளை விற்பனை செய்து வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அது பெரிய கடையாக இருந்திருக்கிறது. இந்த கடையில் இன்று காலை பொறுத்த அளவில் திடீரென புகை வெளியேறியதை பார்த்த அந்த சாலையோரம் சென்ற நபர்கள் உடனே தீயணைப்பு துறைக்கு தகவல் என்பது கொடுத்தனர். ஆனால் தீயணைப்பு துறை வீரர்கள் அந்த கடை முன்பாகவே தீ என்பது மளமளவென பற்ற துவங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த 3 மணி நேரமாக தீ அணைக்கும் பணி என்பது தற்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 90% தீயை அணைக்கும் முயற்சி என்பது எடுக்கப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் முழுவதுமாக அங்கிருந்த பிளைவுட்டுகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இதுவரையிலும் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த பிளைவுட்டுகள் நாசமடைந்திருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டமாக வடகரை பகுதியிலிருந்து வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் அந்த தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் தீ கட்டுக்குள் வராத நிலையில் தொடர்ச்சியாக கொயிலாண்டி பகுதியிலிருந்தும் மற்றொரு தீயணைப்பு வாகனமும் வரவழைக்கப்பட்டன. அதே போன்று மேலும் கோழிக்கோடிலிருந்தும் ஒரு வாகனம் என 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் சுமார் 3 மணி நேரமாக போராடி அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கும் இந்த நிலையில் போலீசாரும் தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். மின் கசிவு காரணமாகவா இல்ல மற்ற வேற ஏதாவது காரணத்தால் தீ என்பது வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற கோணத்திலும் போலீசாரும் தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வரும் நிலையில் தீயணைக்கும் பணியும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓரளவுக்கு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றன. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.